ஹாய் வியூவர்ஸ், இப்போ நம்ம வந்து கோஸ் கோழி குருமா நம்ம பண்ண போகிறோம். அதாவது கோஸ்னால் முட்டைக்கோஸ். ஸோ முட்டைக்கோஸ் நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. இதே மாதிரி ஒரு சின்ன கார்னர் பீஸ் இந்த மாதிரி எடுத்து வந்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்து வந்திருக்கேன். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆயில் வந்து தேங்காய் எண்ணெய் நம்ம மேஜிக் பாட்டில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு போதும். ஆயில் சேர்த்துட்டு நம்மள்ட்ட இருக்கிற பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை எல்லாம் சேர்த்துக்கலாம். எப்பவுமே நான் யூஸ்வலாக தாளிப்பு வச்சுருப்பேன். தாளிப்பு இப்போ முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ வந்து நம்ம இந்த சாப் பண்ணி வச்சுருக்கிற கோஸை வந்து கீழே நம்ம நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி போட்டுக்கலாம். முட்டைக்கோஸு இந்த ரெசிபி கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உண்மையாலுமே ஒரு சூப்பரான ரெசிபி இது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ முட்டைக்கோஸ் போட்டாச்சு. இதுக்கப்புறமா நம்மள்ட்ட இருக்கிற ஆனியன் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்துட்டு சாப் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, தேவையான அளவுக்கு சாப் பண்ணி வச்சுருக்க தக்காளி அதையும் நான் இது கூட சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு ஒரு 2 பச்சை மிளகா இது கூட சேர்த்துட்றேன். ஒரு 2 புதினா இலை, கொஞ்சம் மல்லி இலை. ஸோ அதையும் நம்ம இது கூட சேர்த்தியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன், மல்லித்தூள் அது ஒரு 2 ஸ்பூன், கரம் மசாலா தூள் அது ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் ஆஸ் யூஷுவல் மஞ்சள் தூள் போட்டுட்டு இது கூட கொஞ்சம் சோம்பு, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்க. அப்புறமா சால்ட்டு, இந்த கிரேவிக்கு தேவையான சால்ட்டு. ஸோ ஃபைனலாக இதை வந்து கொஞ்சம் நம்ம தேங்காய் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி இந்த கிரேவியை ஃபைனல் பண்ண போகிறோம். ஸோ எல்லாம் போட்டாச்சு. அகைன் இன்னும் கொஞ்சம் மேலால் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ எங்கிட்ட இந்த பீஸா வெட்டி வச்சுருக்கேன் இல்லைங்களா, கேபேஜ், முட்டைக்கோஸ், அதை அப்படியே நம்ம மேலே வைக்கிறோம். அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட இருக்கிற சிக்கன் பீஸையும் நான் அப்படியே மேலே வச்சிட்றேன். இதுக்கு ஒரு 250 கிராம் நான் சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனையும் நம்ம மேலே வச்சாச்சு. எல்லாம் வைக்க வேண்டியது, சேர்க்க வேண்டியது எல்லாமே சேர்த்தாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ வந்து நம்ம இப்போ வந்து இந்த லிட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு விசில் போட்டுடலாம். அடுப்பு ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு டைமர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு 4 விசில் 5 விசில் நம்ம அலோவ் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம இந்த கொஞ்சம் இது கூட தேங்காய் பால் சேர்த்து நம்ம இந்த முட்டைக்கோஸ் கோழி குருமாவை ஃபைனல் பண்ணிடலாம். ஸோ விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நம்ம பண்ணிகிட்டு இருந்த முட்டைக்கோஸ் கோழி குருமா ரெடி ஆயிடுச்சு. முதல் விசில் வந்துருச்சு. இன்னும் 2-3 விசில் அந்த சிக்கன் வேகிற அளவுக்கு வரணும். வந்துச்சுன்னா இப்போ பார்த்திங்கன்னா 4 நிமிஷம் நம்ம இதுக்கு டைம் எடுத்துக்கிறோம். 4 நிமிஷம் 15 செகண்ட் ஆகிருக்கு இது வரைக்கும். ஸோ டோட்டலாக ஓவரால் எவ்வளோ டைம் எடுக்குதுன்னு சொல்லி போட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு அருமையான வாசனையோட இந்த முட்டைக்கோஸ் கோழி குருமா ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் 47 செகண்ட் ஆகிருக்கு. டைம் கட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த ஏர் ரிலீஸ் பண்ணிடலாம். ஒரு 6 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம ஒரு நான்வெஜ் கிரேவி நம்ம ரெடி பண்ணிட்டோம்.
ஸோ இப்போ நம்ம ஆவி விசில் எடுத்து விட்டாச்சு பாருங்கள். ஒரு சிஸ்லரில் குக் ஆன மாதிரி ஒரு நல்ல ஒரு சிஸ்லிங்காக இருக்குது. நல்லா மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த முட்டைக்கோஸை மட்டும் தனியாக இப்படி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் செம்மையாக வந்துருக்குது முட்டைக்கோஸ். ஸோ இப்போ இது கூட கொஞ்சம் தேங்காய் பால் போட்டு, தேங்காய் பேஸ்ட் யூஸ் பண்ணனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அது ஆப்ஷனல், நம்ம விருப்பம்தான். இப்போ தேங்காய் பால் நான் ஊற்றுறேன் ராவாக இருக்குன்னு நினைக்க வேணாம். அது இந்த பாத்திரத்தில் இருக்கிற சூட்லேயே வந்து அது அந்த கிரேவி கன்சிஸ்டன்சிக்குள்ளே குக் ஆகி செட் ஆகிடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த முட்டைக்கோஸை மட்டும் தனியாக எடுத்து மேலே வச்சிட்டேன். இப்போ நம்ம அந்த கிரேவியை வந்து இப்போ இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஸோ இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். முட்டைக்கோஸ் கோழி குருமா ஸோ ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு சூப்பரான கிரேவி. நீங்களும் ட்ரை பண்ணி ஓப்போஸ் மெத்தடில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள்.